அனைவருக்கும் வணக்கம். வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அது வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிரஹோரை நேரத்துல இதை செய்யணும். ஒரு கண்ணாடி பவுல் அல்லது ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கணும். சுத்தமான அகல் விளக்கா இருக்கணும். அந்த அகல் விளக்குல கல்லுப்பை நிரப்பணும். ஏற்கனவே வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தின கல்லுப்பை பயன்படுத்தக்கூடாது. புதுசாக உங்கள் வீட்டில் பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னா அந்த உப்பில் இருந்து அகல் விளக்கு நிரம்புற அளவுக்கு வச்சா போதும். கீழே போகிற மாதிரி வைக்கக்கூடாது. அது மேலே 11 ரூபாய் நாணயம் வைக்கணும். அதாவது 10 ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி, 10 ரூபா நோட்டு ஒன்று, 1 ரூபாய் நாணயம் ஒன்று வச்சிடணும். அப்படி இல்லைன்னா 10 ரூபா காயின் ஒன்று, 1 ரூபாய் காயின் ஒன்று, ரெண்டையும் சேர்த்து 11 ரூபாயா அகல் விளக்கில் உள்ள உப்பு மேலே வச்சிடணும். இதை எப்போ செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் காலையில் சுக்கிரஹோரை நேரத்தில், அதாவது காலையில் 6 மணியில இருந்து 7 மணிக்குள்ள, மதியானம் 1 மணியில இருந்து 2 மணி, இரவு 8 to 9, இந்த 3 நேரமும் சுக்கிரஹோரை நேரம். இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் கல்லுப்பு மேலே 11 ரூபாய் நாணயத்தை வைத்து வீட்டு பூஜை அறையில் வச்சிடணும். மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ இந்த நாணயத்தை வச்சு வேண்டிக்கணும். செல்வம் சேரணும், பணவரவு அதிகரிக்கணும், கடன் பிரச்சனை இருக்கா, கடன் தீரணும், நகை அடமானத்தில் இருந்துச்சுன்னா அதை மீட்கிறதுக்கு பணம் வரணும் அப்படின்லாம் வேண்டிக்கிட்டு இந்த 11 ரூபாய் நாணயத்தை கல்லுப்பு மேலே வைத்து மகாலட்சுமி திருவுருவ படத்திற்கு நேராக வச்சுட்டு வேண்டிக்கணும். இதை செய்ய போகிறதுக்கு முன்னாடி சுத்தபத்தமாக குளிச்சிடணும். குளிக்காமல் செய்யக்கூடாது. மாதவிடாய் நாட்கள்லையும் செய்யக்கூடாது. மாதவிடாய் இல்லாத நாட்களாக வளர்பிறை வெள்ளிக்கிழமைகள்லாம் பார்த்து சுக்கிரஹோரை நேரம் 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் அதே சுக்கிரஹோரை நேரத்தில் நீங்கள் இதே போல் செய்யணும். வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இரவு நேரத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா அன்று முழுதும் அப்படியே இருக்கும். அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை அன்னைக்கு குளித்து முடிச்சுட்டு விளக்கு ஏற்றி வைத்து சாம்பிராணிலாம் போட்ட பிறகு அந்த 11 ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு டப்பாவில் அல்லது பர்ஸில் போட்டு உங்கள் வீட்டு பீரோவில் ஒரு இடத்துல வச்சுருங்க. யாரும் பார்க்காத இடமா பார்த்து வச்சுருங்க. ஏன்னா இந்த பைசாவை செலவு பண்ணக்கூடாது. அகல் விளக்கில் உள்ள கல்லுப்பை கரைச்சி சிங்கில் ஊற்றிடுங்க. அதே போல் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் எப்போ சுக்கிரஹோரை நேரத்தில் வச்சிங்களோ அதே டைமில் அதே போல் அந்த அகல் விளக்கை பயன்படுத்திக்கலாம். சுத்தமாக கழுவிட்டு அந்த அகல் விளக்கில் கல்லுப்பை நிரப்பி திரும்பவும் 11 ரூபாய் நாணயத்தை வைத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரஹோரை நேரத்தில் வைத்து மனதார வேண்டிக்கணும். உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நினச்சி இந்த 11 ரூபாய் நாணயத்தை வைக்கணும். 5 வெள்ளிக்கிழமைகளில் இதே போல் 11 ரூபாய் நாணயத்தை வைத்து நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கணும். 5 வெள்ளிக்கிழமை முடிஞ்ச பிறகு 5 வெள்ளிக்கிழமை 10 ரூபாய் நாணயங்கள் 50 வரும், 1 ரூபாய் நாணயம் 5 வரும், 55 ரூபாய் வரும். இந்த 55 ரூபாயும் நீங்கள் எடுத்து நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த நாணயத்தையும் சேர்த்து கொடுங்க. உங்கள் கடன் விரைவில் அடையும். நகை மீட்கிறீங்க அப்படின்னா இந்த தொகையும் வச்சு நீங்கள் பணம் கட்டினீங்க அப்படின்னா நகையை சீக்கிரமாக மீட்க முடியும். அதற்கு உண்டான பணம் உங்களுக்கு தேடி வரும். எது செஞ்சாலுமே நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம என்ன கேட்டாலுமே கொடுக்கும். நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வளர்பிறையில் தான் ஆரம்பிக்கணும். வளர்பிறையில் ஆரம்பித்தா அது வளர்ந்து கொண்டே போகும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரஹோரை நேரத்தில் இப்படி செஞ்சோம்னா நமக்கு வற்றாத பணவரவு அதிகரிக்கும். அந்த வைக்கக்கூடிய நாணயம் பல மடங்கு பெருகும். சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரஹோரையில் வைக்கும்போது சுக்கிர பகவானின் அருளும் கிடைக்கும். நீங்களும் இதே போல் வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரஹோரை நேரத்தில் செஞ்சு பலன் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.